நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது, நம்மளை அழிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப முடிவு கட்டி நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் பிறவி எடுத்த மாதிரியே இருப்பான். ஒரு சிலரெல்லாம் இருப்பாங்க, நம்மளை அழிக்கிறது தான் அவனோட பிறவி நோக்கமே அப்படிங்கிற மாதிரி அதை குறிக்கோளாக வச்சுட்டு இருப்பாங்க. அவனுங்களை நம்ம வாழ்க்கை அவனும் முன்னேற மாட்டான், வாழ்க்கையில் நம்மளையும் முன்னேற விட மாட்டான். அப்படிப்பட்ட ஆட்களை அழித்து ஒழிச்சிட்டு நம்ம மேலே போயிட்டே இருக்கணும். அவங்க வந்து நம்ம சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கலைச்செடி மாதிரி. இப்போ நிறைய பக்கமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் மீது தன்னுடைய கொடூரமான மிருகத்தனமான மிக தவறான எண்ணங்கள் கொண்டு அந்த குழந்தைகளை சிதைச்சிடறாங்க. பார்த்திங்களா, அந்த போன்ற எதிரிகளுக்கு, ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும், அது போன்ற எதிரிகளுக்கு இந்த மந்திரத்தை தாராளமாக பிரயோகமெல்லாம் நான் வந்து இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். புரியுதுங்களா? அது போன்ற எதிரிகளை பயன்படுத்தணும். ஒருத்தனை அழிக்கணும் அப்படிங்கிறப்ப இது நம்ம முடிவாக கையில் எடுக்கலாம். அது பிரம்மாஸ்திரத்தை கடைசியில் கையில் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரத்தை கையில் எடுக்கலாம். மிக சிறப்பாக அற்புதமாக வேலை செய்யும். மிக மிக சக்தி வாய்ந்த மந்திர எந்திர பிரயோகம் இது. சரிங்களா? சரி, இந்த பூஜைக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? ஹரி ஓம் நம சிவாய சிதம்பர தேவாய பிரம்மன் படைத்த திக்கு நாளும் கட்டினேன், மலையும் கட்டினேன், தென்மலையும் வடமலையும் கட்டினேன், அஷ்டகிரிகளும் 4 பர்வதங்களும் அடக்கி கட்டி, கல்லடி கோடு கும்பல் மலை அடக்கி கட்டி, காளி என்ன கல் அடக்கி கட்டி, நீலி என்ன இளப்புலவும் அடக்கி கட்டி. இன்னாருக்கு அப்படிங்கிற இடத்துல அவங்க தாயாரோட பெயர் சேர்த்து அவங்க பேர் போடணும். உதாரணத்துக்கு அவங்க அம்மா பேர் ரோஸ்பெரின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த பேரும் சொல்கிறது ஒரு சிலருக்கு அந்த அவங்களுடைய பேராக இருந்ததுன்னா அவங்களுக்குள்ள மனசில் ஒரு சின்ன சங்கடம் இருக்கும். ரோஸ்பெரி அவங்க அம்மா பேர், அவருடைய பேர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்னு வச்சுக்குவோம். சரிங்களா? ரோஸ்பெரியின் மகனான லாஸ் ஏஞ்சலுக்கு அப்படின்னு போட்டு துணை வரும் தேவதைகளை கட்டி, இன்னாரின் எதிரினுடைய தாய் பேர் அவரோட பேரும் போட்டு அடிகட்டி முடிகட்டி மூலாதாரம் கட்டி வாய் கட்டி கை கட்டி நூல் சந்து அடக்கி கட்டி முன்பு கட்டி பின்பு கட்டி வழிகட்டி மனசு கட்டி அங்கம் கட்டி லிங்கம் 4 கட்டி நயனம் கட்டி நவதுவாரங்கள் 9 அடக்கி கட்டி இன்னாருக்கு அவங்க அம்மா பேர் போட்டு அவர் பேர் எதிரினுடைய பேர் போடணும். சரிங்களா? அன்னமும் நீரும் இறங்காதே, பணிஞ்சு மெலிஞ்சு எரிஞ்சு பொறிகொண்டு போக ஸ்வாகா. ஹரி ஓம் நம சிவாய சிதம்பர தேவாய பிரம்மன் படைத்த திக்கு நாளும் கட்டினேன், மலையும் கட்டினேன், தென்மலையும் வடமலையும் கட்டினேன், அஷ்டகிரிகளும் 4 பர்வதங்களும் அடக்கி கட்டி, கல்லடி கோடு கும்பல் மலை அடக்கி கட்டி, காளி என்ன கல் அடக்கி கட்டி, நீலி என்ன இளவளவும் அடக்கி கட்டி, இன்னாருக்கு துணை வரும் தேவதைகளை கட்டி, இன்னாரின் அடிகட்டி முடிகட்டி